இந்த டெஸ்ட் டூல வந்து. ஸோ அப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் என்னன்னு வருது? யா, தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் ஆன் த அப்படின்னு இருக்குது. அப்ப ஆன் த அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பிளேஸ் எங்கேயோ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எஸ், அந்த போட்டோல இருக்கிறது நான் தான் யான்னு சொல்லிட்டு, அது எங்கட கிராண்ட் பேரண்ட்ஸ்ட வீட்டுக்கு முன்னால இருக்குது. இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் வந்து ஆன் த அப்படின்னு இருக்கு, அதாவது எங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி. அப்ப இங்க நாங்க செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு பிளேஸ். அப்ப இந்த பிளேஸ்ல தான் அவங்களோட வீடு இருக்குன்னு சொல்ற மாதிரி. ஸோ எங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற இடத்துல ஒரு பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன ஈ தான் எங்களுக்கு பீச்ன்னு சொல்லி இருக்குது. அப்ப ஈய போட்டோம்னு சொன்னா, யா, தட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் ஆன் த பீச். பீச்ல இருக்கிற எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸுக்கு முன்னால் எடுத்த போட்டோ தான் அது அப்படின்னு சொல்ற சென்டென்ஸ் அது. சரிதானே? அப்ப ஆன் த பீச் அப்படின்னு சொல்லி நாங்க போடுவோம். ரைட்? ஓகே, ரைட். அடுத்தது, we used to spend a few days there during school. We used to spend a few days there during school. அப்ப நாங்க அங்க ஒரு ஸ்கூல் வந்துட்டு அந்த ஸ்கூல் நேரத்தின் போது நாங்கள் அங்கே சில நாட்களை வந்து செலவழிப்போம். அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டை வந்து செலவழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்கூல்ல எந்த நேரத்துல நாங்க ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு ஆகல்ற இடத்துக்கு நாங்க போவோம்? ஸ்கூல்ல எங்களுக்கு தர ஹாலிடேஸ்ல. சரிதானே? அப்ப ஸ்கூலால தர லீவு நாட்கள்ல. ஸோ நாங்க அதுக்கு என்ன போடுவோம்? ஹாலிடேஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ. So we used to spend a few days there during school holidays, right? அப்ப எங்களுக்கு எது பெய்த்து? ஹாலிடேஸ் பெய்த்து, பீச் பெய்த்து. அடுத்தது சிவா அதுக்கு சொல்றாரு, wow, I'm sure you would have enjoyed a இருக்கு. அப்ப நான் சொல்றேன் வந்து, அதாவது நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு வந்துட்டு இங்கால வந்திருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம் வந்து ஐ என்ஜாய்ட் அ லாட், ஐ என்ஜாய்ட் த ஹாலிடே அ லாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னச்சுன்னா, நான் நிறைய அதை என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு சொல்றது. அப்ப ஏக்கு பக்கத்துல வர வேண்டிய வேர்ட் வந்து லாட். லாட் என்ஜாய்ட் அ லாட்னு சொன்னா நிறைய என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வேர்ட். ரைட்? அப்ப எங்களுக்கு ஏர்லியும் ஆல்சோவும் மிச்சப்பற்றி. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். யா, வி ஆல்வேஸ் ஹேட் அ கிரேட் டைம். அப்ப நாங்க எப்பவுமே ஒரு நல்ல ஒரு நேரத்தை அங்க கழிச்சோம் அப்படின்னு வருது. எவ்ரிடே வி யூஸ் டு கெட் அப். அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க எழும்புவோம். கெட் அப்னு சொன்னா என்ன? தூக்கத்துல இருந்து எழும்புற, கெட் அப். அப்ப கெட் அப் ஒரு எழும்புறதோட லிங்க் ஆயின ஒரு வேர்டு எது? ஏர்லி அப்படிங்கிற வேர்டு நேரத்தோட அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரிடே வி யூஸ் டு கெட் அப் ஏர்லி அண்ட் வாக் அலாங் த பீச் கலெக்டிங் சீஷெல்ஸ். அப்ப நாங்க ஒவ்வொரு நாள் நேரத்தோட எழும்பி பீச்ல நடந்து அந்த சீஷெல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல ஹே, ஐ அப்படின்னு வந்துட்டு, அப்ப எங்களுக்கு பேலன்ஸ் அடிக்கிற ஒரே ஒரு வேர்டு என்ன? ஆல்சோ. அப்ப ஆல்சோ இவரது போட்டோம்னு சொன்னா, ஹே, ஐ ஆல்சோ கலெக்டட் சீஷெல்ஸ் வென் ஐ வாஸ் ஸ்மால். அப்ப நான் சின்னதா இருக்கக்குள்ள நானும் சீஷெல்ஸை கலெக்ட் பண்ணிருக்கின்றேன். அப்ப அந்த நானும் அப்படின்னு சொல்றதுதான் ஐ ஆல்சோ. ரைட்? அப்ப இந்த டி ஆன்சர் வந்து இங்கே வரும். ஸோ இப்படிதான் நாங்க டெஸ்ட் நம்பர் 2 வந்து செஞ்சிருக்கோம். ரைட். இப்ப அடுத்த இதை பார்ப்போம். டெஸ்ட் நம்பர் 3 பார்ப்போம். ஸோ டெஸ்ட் நம்பர் 3 எங்களுக்கு என்ன? ஒரு fill in the blanks question. ரைட்? இப்ப பாருங்க, ஒரு பெடி ஃபீல்டு ஒன்று தந்திருக்காங்க, ஒரு வயல் செய்யற இடம் ஒன்று தந்திருக்காங்க. ஸோ கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு. இப்போ அதில் நாங்கள் போட்டு ஃபில் பண்ணுவோம். ரைட்? இப்போ அதுக்கு முன்னால வேர்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது வேர்ட் வந்து மெமரபிள். மெமரபிள்ஸ்னா ஒரு ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம் மெமரபிள். ரைட்? ஒரு மெமரபிள் டேன்ஸ்னா ஒரு ஞாபகார்த்தமான ஒரு நாள். ரைட்? பிஸின்னு சொன்னா பிஸியா இருக்கிறது. மீல்ஸ்ன்னு சொல்றது உணவுக்கு நாங்க சொல்ற. அடுத்தது உமன் சொன்னா பெண். ஹெட்ன்னு சொன்னா தலை, தியாண்டா அங்க. புல்லாக், புல்லாக் காட். புல்லாக் காட்ன்னு சொல்றது வந்து என்ன? ஒரு மாட்டு வண்டிக்கு நாங்க சொல்ற புல்லாக் காட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது சீசன் சொல்றது ஒரு பருவ காலம். அடுத்தது டூன்னு சொல்றது நாங்க இதுவும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் டூ. ரைட்? அடுத்தது கேரியிங் சொல்றது ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான மீனிங். வேர்ப், ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிற வேர்ப்.
அடுத்தது ரோடுன்னு சொல்றது எங்களுக்கு தெரியும், பாதை. ரைட். ஸோ இப்போ இவ்வளவு வேர்ட்ஸையும் வச்சு நாங்கள் ஃபில் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வேர்ட்ஸ்ட லெட்டரை தான் நாங்கள் கீழே போடணும். ரைட். I recently visited a village and this is the picture that I drew for an art competition, recollecting a scene of my visit. அப்ப என்ன சொல்றாரு இவரு? நான் ரீசெண்டா ஒரு வில்லேஜுக்கு போயிருந்தேன். இந்த பிக்சர் வந்து நான் ஒரு ஆர்ட் காம்படிஷனுக்காக வந்து ஒரு ஒரு சித்திர போட்டிக்காக வரைஞ்ச ஒரு பிக்சர். அது எதை வச்சு வரைஞ்சிருக்காருன்னு சொன்னா, ரீகலெக்டிங் அ சீன் ஆஃப் மை விசிட். அப்ப அவர் போன அந்த ஊர்ல அந்த விஷயங்களை வச்சு வரைஞ்ச ஒரு படம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. This is a paddy field during the harvesting. அப்ப எச் வந்து சீசன். அப்ப இது ஒரு, அதாவது அறுவடை செய்யற காலத்துல, அறுவடை செய்யற பருவ காலத்துல ஒரு பெடி ஃபீல்டினுடைய, ஒரு வயல் நிலத்தினுடைய படம் தான் இது. அதுதான் திஸ் இஸ் அ பெடி ஃபீல்ட் டியூரிங் த ஹார்வெஸ்டிங் சீசன். அறுவடை காலம் அப்படிங்கிறது ஹார்வெஸ்டிங் சீசன். ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். 2 men and a woman are working. அப்ப 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஆர் ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவங்க எங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க? அப்ப இதுக்கு பொருத்தமான சொல் வந்து என்ன? ஒர்க்கிங். தேயாண்டு நாங்க போடலாம். ரைட். அப்ப அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க போடணும்னு சொன்னா என்ன போடுவோம்? தேயா அப்படின்னு சொல்லி போடுவோம். ரைட். So 2 men and a woman are working there. அங்கே 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இருக்குது பெடி ஃபீல்ட். அடுத்தது பாருங்க. 2 men are, 2 ஆண்கள், ஆண்டு வந்தா அப்ப எங்களுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஆக்சிலரி verb. அப்ப verb ஒன்று ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கிற verb ஒன்று நாங்க போடணும். ரைட். So 2 men are வந்துட்டு ரைட். இப்ப எங்களுக்கு கேரிங்னு சொல்லி வந்த இது வந்து தூக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்றது அது verb தான். ஸோ பட் அது இந்த ஃபீமேல், இவங்க உமனுக்கு வரப்போகுது, அவங்க தான் இந்த கூடையை தூக்கிட்டு போறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு பொருத்தம் இல்லை. அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி வரணும்னா, 2 men are, 2 ஆண்கள் இருக்கின்றார்கள். இங்கெல்லாம் வித் வினோவிங் பேடி. அப்ப அந்த சுலகு என்று சொல்ற அந்த நெல்லை வந்து அவங்க வினோ பண்றேன்னு சொல்றது இப்படி ஆட்டி ஆட்டி அந்த டஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. இந்த 2 ஆண்களும் செஞ்சிட்டு இருக்காங்க வேலை, அதுதான் வினோவிங் பேடி அப்படின்னு சொல்றேன். அப்ப இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு நாங்க எழுதணும். அப்ப எங்களுக்கு ஒரு ஆக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அவங்கள நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பிஸி அப்படின்னு சொல்லுவோம் தானே. ஸோ 2 men are busy with winnowing paddy. அப்ப இந்த வினோவிங் பெடியை வந்து வினோ பண்ணிட்டு அவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அதுக்கு நாங்க போடுற வேர்ட் பி. ரைட். 2 men are busy with winnowing paddy. ரைட். அடுத்தது the வந்துட்டு is helping them by collecting paddy into gunny bags. அப்போ தேர்ட் வந்திருக்கு, பக்கத்துல ஒரு பேர் சொல்லணும் வரணும், நவுன் உண்டு. அவங்க என்ன செய்யறாங்களாம்? இஸ் ஹெல்பிங் தெம். அப்ப இந்த 2 பேருக்கும் அவங்க ஹெல்ப் பண்றாங்களாம். எப்படி? பை கலெக்டிங் பேடி இன்டு கனி பேக்ஸ். அப்ப இந்த பேக்ஸுக்குள்ள வந்து அந்த நெல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்ப யாரு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த? இந்த 2 பேருக்கும் பக்கத்துல ஒரு ஒரு உமன் ஒன்று இருக்காங்க. அப்ப நாங்க மேல இருக்கிற உமன் அப்படிங்கிறத எடுத்து போடுவோம். ரைட். த உமன் இஸ் ஹெல்பிங் தெம் பை collecting paddy into gunny bags. Right. அப்ப எங்களுக்கு womanum வைத்து. ஓகே. அடுத்தது another woman. அப்ப இன்னொரு பெண். அப்ப இன்னொரு பெண் என்று சொல்லக்குள்ள அவ யார் அறிக்க போறா? பக்கத்துல வர இவ. So another woman is bringing their. அப்ப இன்னொரு பெண்மணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். bring ன்னு சொன்னா கொண்டு வர. அப்ப கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடையன்னு சொன்னா இந்த வேலை செய்யற ஆக்கள்ல என்னமோ ஒன்றை கொண்டு வராங்களாம். இன் அ ரீட் பாக்ஸ் கெப்ட் ஆன் ஹர். அப்ப ரீட் பாக்ஸ், அப்ப ஒரு பெட்டி ஒன்றுல வச்சு இவங்களுடைய என்னத்தையோ ஒன்று அவங்க கொண்டு வராங்க. சரியா? அப்ப ரீட் பாக்ஸ் என்று சொல்றது என்ன தெரியுமா? தமிழ்ல அதுக்கு வந்து அந்த கூடை அப்படின்னு சொல்லுவோம், பிரம்பு கூடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே, அது. சோ அந்த பின்னின மாதிரி இருக்கும் அந்த கூடை. சோ இந்த இடத்துல அந்த கூடையில வச்சு இவங்களோட எண்ணத்தை இவங்க கொண்டு வருவாங்கன்னு சொன்னா
வேலை செய்யறாங்களுக்கு என்ன கொண்டு வருவாங்க? சாப்பாடு கொண்டு வருவாங்க. சோ இந்த இடத்துல நாங்க உணவுக்கு சொல்ற என்ன? மீல்ஸ். அப்ப சி. அப்ப இன்னொரு பெண் அவர்களுடைய உணவினை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். என்னத்துல? இன் ரீட் பாக்ஸ், ஒரு பெட்டியில. kept on her. அப்ப அது வைக்கப்பட்டிருக்காம அந்த பெட்டி அவளுடைய her எங்க வச்சிருக்காங்க? ஹெட்ல வச்சிருக்காங்க. சோ ரைட். சோ எங்களுக்கு என்னென்ன போயிட்டு? ஹெட்டும் மீல்ஸும் போயிட்டு. அடுத்தது பார்ப்போம். A little girl is walking ahead of her. அவளுக்கு முன்னால் ஒரு சிறிய பிள்ளை நடந்து சென்று கொண்டிருக்கின்றாள். சோ அப்ப இந்த ஒரு கேர்ள் வந்து போயிட்டு இருக்கா. She is also, அவளும் இங்கால a basket அப்படின்னு இருக்கு. அப்ப இவவும் ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சின்ன பிள்ளையும் என்ன செய்யறா? ஒரு பாஸ்கெட் ஒன்றை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றா. அப்ப நாங்க தூக்கிட்டு போற அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ப் பார்த்தோம்? கேரிங். சோ இந்த இடத்துல நாங்க கேரிங்க போடலாம். அப்ப she is also carrying, அவளும் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றாள். என்னத்த? பாஸ்கெட், ஒரு பாஸ்கெட். அப்ப இவட கையில ஒரு பாஸ்கெட் ஒன்று இருக்கு. which seems to be, அப்ப which, அப்ப seems to be சொன்னா தெரிகிறது. அப்ப அந்த பாஸ்கெட் வந்து எப்படி தெரியுது? வந்து இங்கல seems to be heavy இருக்கு. heavy சொன்னா என்ன? பாரமா. அப்ப பாரமான்னு சொல்றதுக்கு முன்னால ரொம்ப பாரமா, மிச்சம் பாரமா அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு என்ன வேர்ட் போடலாம்? too heavy அப்படின்னு போடலாம். too strongன்னு சொன்னா மிகவும் உறுதியான. too heavyன்னு சொன்னா மிகவும் பாரமான. அப்ப அந்த பாஸ்கெட்டை வந்து பார்க்கக்குள்ள which seems to be too heavy, ரொம்ப பாரமான ஒன்று மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதாவது அவளுக்கு அது ரொம்ப பாரமானது போல தெரியுது. for her. ரைட். அப்ப எங்களுக்கு too அப்படிங்கிற வேர்டு போயிடுது. அடுத்தது பார்ப்போம். a man in a, ஒரு இதுல இருக்கின்ற ஒரு ஒரு மனிதன். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துலதான் இருக்கணும். அடுத்தது காட். காட்டுன்னு சொல்லி இங்கே பார்க்க முடியும். காட்டுன்னு சொல்றது வண்டி. அப்ப இங்க ஒரு என்ன போகுது? எங்களுக்கு ஒரு மாட்டு வண்டி ஒன்று போகுது. அப்ப நாங்க மாட்டு வண்டிக்கு என்ன சொல்ற? புல்லக் காட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு நாங்க போடுற லெட்டர் வந்து ஜி. ஓகே, ரைட். a man in a bullock cart. அப்ப மாட்டு வண்டியில் இருக்கின்ற ஒரு மனிதர் is passing the paddy field along the, அப்ப கடந்து சென்று கொண்டிருக்கிறார். is passing the paddy field, வயல் நிலத்தை. along the, along சொன்னா ஒரு விஷயத்தோட சேர்த்து அப்படின்னு அர்த்தம். நியர்பைனா அருகில். அப்ப அருகில் இருக்கிற எண்ணத்துல இவர் சேர்த்து அப்படி இந்த புலோக்கார்ல போயிட்டு இருக்காரு. ரோட்ல. அப்ப அந்த ரோட்ல தான் வண்டி போகும். ஸோ அலாங் த ரோட் நியர்பை, அருகில் இருக்கின்ற பாதை ஊடாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அப்ப ரோடுண்டா கே. ரைட். அப்ப எங்களுக்கு இதுவும் போயிட்டு, கேரிங்கும் போயிட்டு, புல்லக்கும் சரி. ஃபைனலி எங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் மிச்சம். மெமரபிள். இட் இஸ் ரியலி அ மெமரபிள் சீன். அப்ப இது ஒரு மிகவும் ஞாபகார்த்தமான ஒரு காட்சியாக இருக்கின்றது. சோ இதுக்கு நாங்க போடக்கூடிய லெட்டர் வந்து ஏ. ரைட். சோ இவ்வளவுதான் இந்த கொஷன், டெஸ்ட் நம்பர் 3. சோ இது எல்லாருக்கும் கிளியரா எப்படி செஞ்சோம்னு சொல்லி? ஓகே, வெரி ஓகே, ரைட். அப்ப வெரி சிம்பிள். எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா வாசிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்பர் 3 ஒரு மேட்டரே இல்ல. ஓகே, ரைட். இப்போ பாப்போம், சரியா? டெஸ்ட் நம்பர் 4. ஓகேவா? Underline the most suitable word given within brackets to fill in each blank. அப்ப 4வது இதை நாங்க செய்ய போறோம். அப்ப சரியான வேர்டை வந்து, சூட்டபிளான வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணலாம். The first one is done for you. ஓகே, அப்ப இதை பார்ப்போம். In a city, ஒரு நகரத்துல, there lived a girl of about 5 and she had only her mother. அப்ப ஒரு நகரத்துல 5 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை வந்து வாழ்ந்து வந்தா. அவக்கு வந்து அவட தாய் மட்டும்தான் இருந்தா. she had only her mother. ரைட். அப்ப இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல போகுது. ஒரு ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு கேர்ளை பத்தின ஒரு சம்பவமா போயிட்டு. அப்போ they wanted to spend, அவர்கள் செலவழித்தார்கள். they spent
their life heavily though they அப்ப அவங்க அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா செலவழிச்சாங்க. பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே ஸ்பென்ட், சப்ஜெக்ட்க்கு பக்கத்துல வெர்ஷன் 2 verb ஸ்பென்ட் வந்தா என்ன அர்த்தம்? ஒரு இறந்த கால சம்பவத்தை குறிக்குது. அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா செலவழிச்சாங்க. தோ, தோண்டு வந்தா இருந்தாலும், இருந்தும் அப்படின்னு சொல்லி வரும். தோ அப்ப எப்படி இருந்தும்? தே அவங்க மெனி ஹார்ட்ஷிப்ஸ், மெனி ஹார்ட்ஷிப்ஸ் என்ன? நிறைய கஷ்டங்கள். அப்ப நிறைய கஷ்டங்களை கொண்டிருந்தாலும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா கழிச்சாங்க. அப்ப தேன் வந்துட்டு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க பிரசன்ட்ல ஹேவ் ஓ ஹேஸ் போடுவோம். ஆனா கொண்டிருந்தாலும், அப்போ ஒரு பாஸ்ட்ல அவங்களுக்கு இருந்திருந்தாலும் நாங்க சொல்றதுக்கு அந்த வேர்ப்ட பாஸ்ட போடுவோம். அப்ப இறந்த காலத்துல ஹேட் நாங்க போடுவோம். ரைட்? அப்ப அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்தாலும் அவங்க அவங்களோட லைஃப சந்தோஷமா கழிச்சாங்க அப்படிங்கறதா இங்க விஷயம். they spent their life happily though they had many hardships. right? right. the mother who, அப்ப தாய், அவங்களோட மதர் வந்து இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல தானே நாங்க போடணும். அப்ப வேலை ஹாஸ்பிட்டல்ல வந்து in a hospital worked, works in reading. அப்ப இதை இறந்த கால சம்பவம் தானே. அப்ப நாங்க வேர்ப்ட ரெண்டாவது வெர்ஷனை போட்டோம்ல. சரி. the mother who worked in a hospital, அவங்களுடைய தாய் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன? earned only a small amount of money, ஒரு சிறிய அளவு பணத்தை தான் சம்பாதித்தாள். எவ்ரி ருபி ஷீ வந்துட்டு அவள் இப்ப ஏர்ன் பண்றங்கிற வேர்பரி, ஏர்ன் பண்றது நாங்க சம்பாதிக்கிறேன்னு சொல்றோம். அப்ப இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் போடுறேன்னு சொன்னா எது எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்? ஏர்ன்ட். எவ்ரி ருபி ஷீ ஏர்ன்ட் வாஸ் கேர்ஃபுல்லி ஸ்பென்ட் டு வந்துட்டு, அப்ப டு வந்துட்டு பின்னால இன்னொரு வேர்பரி பாருங்க. அப்ப டுன்னு சொல்லி வார அந்த வேர்டுக்கு பின்னால வார வேர்ப் எப்பயும் எப்படி இருக்கும்? இன்ஃபினிட்டிவ் வெர்ஷன்ல, பேஸ் வெர்ஷன்ல இருக்கும். அப்ப was carefully spent to feed a child and for all other needs. அப்ப every rupee she earned, அவள் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் was carefully spent, கவனமாக செலவழிக்கப்பட்டது. என்னத்துக்கு? to feed her child, அவளுடைய பிள்ளைக்கு உணவளிப்பதற்கு, and for all other needs, மற்ற எல்லா தேவைகளுக்கும். ரைட், இவ்வளவும் போட்டோம். one day while they, ஒரு நாள் அவர்கள், அப்ப while சொல்றது வேலை அப்படின்னு சொல்ற. அப்ப இங்க were traveling, was traveling, traveling இருக்கு. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இது போயிட்டு இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த இடத்துல வரப்போகுது. அப்ப ஒரு நாள் அவர்கள் டிராவல் என்ன? பிரயாணம் செய்யற. ஒரு நாள் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது சொல்லி வரணும். சோ ஒன் டே while தேண்டு வந்தா அது என்ன? ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப நாம பாஸ்ட் டென்ஸ்ல, பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்ன ஆக்சிலரி verb போடுவோம்? verb போடுவோம். அதோட ஐஎன்ஜில verb போடுவோம். சோ ஒன் டே while they were traveling in a bus, ஒரு நாள் அவர்கள் பஸ்ஸில் பிரயாணித்துக் கொண்டிருந்த போது the little girl bought a lottery ticket and wished that she would win the first prize. அவள், அந்த பிள்ளை வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்தாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிதானே? அப்ப எத்தனாவது வேர்ஷன் வேர்ப் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க போட்டிங்க. ஸோ இது எல்லாமே இறந்த காலத்துல போறதால எங்களுக்கு பாஸ்ட் டென்ஸோட இது சம்பந்தப்பட்டு வந்துடுது. ஸோ எல்லாமே நாங்க சிம்பிள் பாஸ்ட்ல வந்துச்சு. இதுக்கு மேல இருக்கிற சென்டென்சஸ். ஸோ சப்ஜெக்ட் பக்கத்துல வெர்ஷன் 2 வேர்ப் போட்டோம். ஹேட், ஒர்க்ட், ஏர்ன்ட் அப்படின்ட்டு. அடுத்தது டு இன்ஃபினிட்டிவ் ஒன்று வந்துச்சு. அதுக்கு நாங்க வெர்ஷன் 1 வேர்ப் போடுவோம். டு ஃபீட், டு பிளே, டு ஸ்லீப், டு கிரை இப்படின்னு சொல்லி வரும். ஸோ டூவோட வந்தா நீங்க வெர்ஷன் 1 வேர்ப் போடுவீங்க. ரைட்? ஸோ ஃபைனலி ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு பிளாங்க் கொண்டு தந்திருக்காங்க. ரைட்? அப்ப இது உங்களுக்கு டென்சஸ் எல்லாம் கிளியர் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா செய்வீங்க. ரைட்? நாலாவது டெஸ்ட் வந்து கிளியர் எல்லாம் இருக்கும். எஸ் சார். ஓகே, ரைட். இப்போ அஞ்சாவது டெஸ்ட்டுக்கு போவோம்.
read the introduction given by a zookeeper to a group of children. அப்ப கீழே இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஜூ கீப்பர், அதாவது ஜூல வேலை செய்யற ஒருத்தரால ஒரு பிள்ளைகள் குரூப் ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட இன்ட்ரோடக்ஷன் தான் இது. கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ வித் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பேர்ட். அப்போ ஒரு பேர்டை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கீழே தரப்பற்றி அதை வச்சு நாங்க டேபிள வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப இந்த இந்த ஜூ கீப்பர் வந்து சொல்றாரு, ஹலோ குட் மார்னிங் சில்ட்ரன், வெல்கம் டு த பேர்ட் பேரடைஸ். I'm going to give you an introduction about Hyacinth macaw. அப்ப இது ஒரு பறவைட பேரு, சரியா? சோ அதை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜூ கீப்பர் வந்து சொல்றாரு. அப்ப என்ன விஷயம் சொன்னா, இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபிளையிங் ஸ்பீசிஸ் இன் த வேர்ல்ட். அப்ப இந்த மெக்கோ அப்படிங்கிற இந்த பறவை தான் வந்து உலகத்திலேயே பறக்கின்ற உயிரினங்கள்ல மிகவும் பெருசா. இட் இஸ் அ parrot native to central and ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா. அப்ப இது வந்து ஒரு கிளியாம் இந்த மெக்கோன்னு சொல்றது. இதுல தாய் நாடு, தாய் நிலம் எதுன்னு சொன்னா சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா, மத்திய மற்றும் தென்கிழக்கு அமெரிக்கா தான் இதுல சொந்த இடமாக இருக்குது. The bird is 1 meter long from the top of its head to the tip of its long pointed tail. அப்ப தலையிட உச்சியில இருந்து அதுல டெய்ல் வால் வரைக்கும் அதுல நீளம் வந்து 1 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஃபெதர்ஸ் ஆர் என்டையர்லி ப்ளூ. அதுல இறகுகள் முழுமையாக நீல நிறத்துடையவாக இருக்கின்றன. அப்ப ப்ளூ கலர்ல அதுல ஃபெதர்ஸ் இருக்குது. இட்ஸ் டயட் கன்சிஸ்ட் ஆஃப் நட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிபிக் பாம் ஸ்பீசிஸ். அப்ப பனை மரத்துல இருக்கிற சில குறிப்பிட்ட வித்துகள் தான், நட்ஸ் தான் அதுல டயட், அதாவது உணவு பழக்கமா இருக்குது. Hyacinth macaw has a very strong beak for eating nuts and seeds. அப்ப வித்துக்களை வந்து சாப்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொண்டு, ஒரு பீக் கொண்டு வந்து காணப்படுகிறது. இட் கேன் லிவ் ஃபார் 30 to 50 years. 30 to 50 வருஷம் அதனால வாழ முடியும். Macaws nest in hollows in trees high up from the ground from July to December. அப்ப மெக்கோ வந்து என்ன செய்யுது, இந்த பறவை மரத்துல இருக்கிற அந்த பொந்துகள்ல, ஹாலோஸ்ல வந்து ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் அதுல கூடுகள் அமைக்குது. Hyacinth macaw is one of the most colorful and attractive birds in the world. அப்ப உலகத்துல இருக்கிற மோஸ்ட் கலர்ஃபுல்லான ஒரு கவர்ச்சியான ஒரு பறவையாக இந்த பறவை இருக்குது. If you are interested in finding more information about the bird, visit our information center near the exit gate. So ஃபர்ஸ்ட் நேட்டிவ் பிளேஸ் கேட்டிருக்காங்க, இந்த பறவை சொந்தமா எந்த இடத்துல இருந்து வருது. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கா அப்படின்னு நாங்கள் வாசிச்சோம். கலர் ஆஃப் த ஃபெதர்ஸ் அப்ப என்டையர்லி ப்ளூன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதுல இறகுகள் வந்து முழுமையாக நீல நிறம், ஸோ ப்ளூ. அடுத்தது ஃபுட் வந்து என்னன்னு சொன்னா, அப்ப இட்ஸ் டயட், அதனுடைய உணவு பழக்கம் உள்ளடக்குகின்றது என்னென்னது, நட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிபிக் பாம் ஸ்பீசிஸ். Nuts from specific palm species. குறிப்பிட்ட பனை மரத்தினுடைய இனங்களில் உள்ள வித்துக்கள் தான் இதுல உணவாம். சோ அதை நாங்க இங்க எழுதிருக்கோம். லைஃப் ஸ்பேன் என்று சொல்றது வாழ்நாள். வாழ்நாள் எவ்வளவு காலம் இவர், 30 to 50 இயர்ஸ். நெஸ்டிங் பிளேஸ் என்று சொல்றது கூடு அமைக்கக்கூடிய இடம். அப்ப நம்ம பார்த்தோம், macaws nest in hollows in trees high up from the ground. அப்ப நிலத்திலிருந்து உயரத்தில் இருக்கிற மரப்பொந்துகள். So hollows, right? Hollows in trees high up from the ground, right? Nesting period, அதாவது கூடுகள் அமைக்கக்கூடிய காலகட்டம் எது, ஜூலை டு டிசம்பர். ரைட். ஸோ இவ்வளவுதான் இந்த கேள்வி. ஸோ 5வது கேள்வி உங்களுக்கு என்ன, ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப், அதுல இருந்து ஒரு டேபிள வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. ரைட். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6. இப்ப நமக்கு ஒரு நோட்டீஸ். ரைட். அப்ப நோட்டீஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். த வெல்ஃபேர் அசோசியேஷன். ஸோ கொஞ்சம் பாருங்க. ஓகே.
ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதுல வந்து இந்த கேள்வியை நாங்க நோட்டீஸை வந்து செஞ்சு பார்க்கணும். ஸோ என்ன நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொன்னா, the welfare association of your school visits a children's home in the area every year to make some donations. அப்ப எங்களோட ஸ்கூல்ல இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம், சிறுவர்கள் இல்லத்திற்கு சென்று டொனேஷன் செய்யறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் போறாங்களாம். அப்ப எங்களோட ஸ்கூல் வெல்ஃபேர் அசோசியேஷன் எவ்ரி இயர் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒன்றுக்கு என்ன டொனேஷன் செய்யறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் போறாங்க. Write a notice to be put up on the school notice board informing all the students about it. அப்ப இப்படி போற ஒரு விசிட் இந்த வருஷமும் போறாங்க. இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ற மாதிரி நாங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுத. ரைட். இப்ப முதலாவது இன்க்ளூட்ல என்ன தந்திருக்கீங்கன்னு சொன்னா, the date of visiting. முதலாவது என்ன டேட்ல நீங்க போறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஐட்டம்ஸ் தட் கேன் பி டொனேட்டட். இப்போ ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்னுக்கு டொனேட் பண்றேன்னா என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து மாணவர்கள் டொனேஷனாக கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இது. மூணாவது, டு ஹூம் தி ஐட்டம் ஷுட் பி ஹேண்டட் ஓவர். அப்ப இந்த டொனேட் பண்ற ஐட்டத்தை எல்லாம் இப்ப நாம போறதுக்கு முன்னால ஒரு ஆள்கிட்ட நாங்க கையளிப்போம் தானே, கொண்டு போய் கொடுப்போம் தானே, இந்த டொனேஷன்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டீச்சர்கிட்ட இல்லாட்டி ஒரு பிரின்சிபல்கிட்ட யார்கிட்டயோ ஒருத்தட்ட இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க அந்த நோட்டீஸ்ல எழுதணும். ஸோ இப்ப எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எப்படி எழுதுவோம், த வெல்ஃபேர், சரியா, த வெல்ஃபேர் அசோசியேஷன் ரைட், அசோசியேஷன் ஆஃப் அவர் ஸ்கூல். அப்ப எங்களுடைய பாடசாலையினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் இஸ் பிளானிங் டு விசிட் தி, அதாவது எங்களுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்து எங்களுடைய பாடசாலையினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் பிளான் பண்ணுகின்றது டு விசிட், செல்வதற்கு. எங்க செல்வதற்கு, விசிட் த, இப்ப அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு சும்மா ஒரு பேர் ஒன்று கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேரடைஸ் கிட்ஸ் அப்படிங்கிற, விசிட் த பேரடைஸ் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம். அப்ப என்ன எழுதிருக்கோம் இது வரைக்கும், எங்களுடைய பாடசாலையுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் பிளான் பண்ணுகிறது, இஸ் பிளானிங் டு விசிட் த பேரடைஸ் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹோம். பேரடைஸ் கிட்ஸ் அப்படிங்கிற அந்த சிறுவர்கள் இல்லத்துக்கு செல்வதற்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கின்றது. அப்ப இது என்னத்துக்கு நாங்க இந்த விசிட் போற, டு மேக் some donations, right? The welfare association of our school is planning to visit the Paradise Kids Children's Home to make some donations. கொஞ்சம் டொனேஷன்ஸ் கொடுப்பதற்கு Paradise Kids Children's Homeக்கு எங்களோட வெல்ஃபேர் அசோசியேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கின்றது, ரைட்? ஸோ எவ்வளோ நாங்கள் எழுதலாம், ரைட்? ஸோ அது கடைசியில நாங்க இதோட சேர்த்து என்ன செய்வோம், எந்த டேட்ல போறீங்கன்னு கேட்காங்க தானே, அதனால ஆன் போட்டு எழுது. ஸோ டு மேக் சம் டொனேஷன்ஸ் ஆன், இப்ப ஒரு டேட் போடுவோம், 8 August 2025, ரைட்? 8 August 2025 அப்படின்னு சொல்லி இதை முடிப்போம். So the welfare association of our school is planning to visit the Paradise Kids Children's Home to make some donations on 8 August 2025. ரைட்? அப்ப எந்த டேட்ல என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நாங்க இங்க சொல்லிட்டோம். அடுத்தது என்னென்ன ஐட்டம்ஸை வந்து டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டொனேட், மாணவர்களால டொனேட் பண்ண முடியும் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லுவோம். புக்ஸ், அடுத்தது
இப்ப பிள்ளைகள்னு சொன்னா அவங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதாவது பேனு பென்சில் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அதை நாங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டொனேட் புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அண்ட் க்ளோத்ஸ். மாணவர்களால் புத்தகங்கள், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், அதாவது பென்சில், ரேசர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மற்றும் க்ளோத்ஸ் ஆடைகளையும் வந்து மாணவர்களினால் டொனேட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ரைட்? அப்ப என்னென்ன ஐட்டம்ஸ் டொனேட் பண்ணலாம்னு நாங்க சொல்லிட்டோம். அடுத்தது, டு whom the item should be handed over. ஸோ யார்கிட்ட இந்த ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதுறோம். இப்ப அதுக்கு நாங்க எழுதுவோம், இந்த டேட்டுக்கு முன்னால ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் எழுதுவோம், all the students who want to donate, all the students who want to donate. அப்ப டொனேட் பண்ண விரும்புகின்ற மாணவர்கள் அனைவரும் are requested to hand over your donations to your class teacher. அப்ப டொனேட் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்ற மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய டொனேஷன்ஸை உங்களோட கிளாஸ் டீச்சரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து ஒரு டேட்டுக்கு முன்னால கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் 1 ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்க போடுவோம். பிஃபோர் 1 ஆகஸ்ட். ரைட்? ஸோ இப்போ டேட் ஆஃப் விசிட்டிங் எழுதியாச்சு, ஐட்டம்ஸ் டொனேட் பண்ண வேண்டியது எழுதியாச்சு. அடுத்தது என்ன, எப்ப யார்கிட்ட அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதியாச்சு. ரைட்? ரைட். இதுக்கு யுவன் போறதுக்கு பதிலா தேயாண்டு போட்டுக்கோங்க. சரியா? All the students who want to donate are requested to hand over their donations to their class teachers before 1 August. டொனேட் பண்ண விரும்புகின்ற மாணவர்கள் அனைவரும் அவர்களுடைய டொனேஷன்ஸை அவர்களுடைய கிளாஸ் டீச்சர்ஸிடம் ஆகஸ்ட் 1க்கு முதல் கொடுக்குமாறு, கையளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் நாங்கள் எழுதிருக்கோம். ரைட்? ஸோ அப்போ நாங்கள் நோட்டீஸுக்கு ஆல்வேஸ் என்ன செய்வோம், ஒரு ஹெடிங் கொண்டு போடுவோம். ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் சென்டரில் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ எல்லா இன்க்ளூட்ல அந்த எல்லா விஷயமும் நாங்கள் எழுதிட்டோம். இப்போ யூஸ்வலாக நாங்கள் என்ன செய்கிற, ஒரு டேட் ஒன்று போடுவோம், அதாவது நோட்டீஸ் போடுற டேட். ஸோ 29 ஜூலை 2025 இடத்த போடுவோம். டேட்டை போட்டுட்டு இங்கெல்லாம் இப்போ நமக்கு இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரியா, பிரசிடென்டா, இப்படியெல்லாம் கேள்வியில அவங்க தரலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம், நாங்களாவே அதை வந்து போடலாம். ஸோ நாங்க சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன செய்வோம், ஒரு பொசிஷனை நாங்களே போடுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாங்க செக்ரட்டரி அப்படின்னு எழுதிட்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நான் போடுவோம். வெல்ஃபேர் அசோசியேஷன். ஸோ அதோட இப்ப ஸ்கூல்ற நேம் ஒன்று நாங்க போட்டா சரியா? ரைட். இல்ல சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் சொல்லி போடு. சரியா? ஸோ இவ்வளவும் செஞ்சோம்னு சொன்னா இந்த நோட்டீஸ் வந்து ரெடி. ஓகே. ஸோ இந்த நோட்டீஸ் எழுதினது எல்லாருக்கும் கிளியரா? எஸ் சார். ஓகே. ஸோ இவ்வளவுதான் நாங்க இந்த 2022 பேப்பர்ல வந்த கேள்விக்கு எழுதக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு நோட்டீஸாக இருக்கும். ஓகேவா? கிளியரா இது? அப்துல் ரஹ்மான் அண்ட்
ஹாஜராகும் ஓகேவா? Sir. ஓகே ரைட். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ரைட். இப்ப பாருங்க, அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, 7th கொஸ்டின். ஸோ டெஸ்ட் 7 வந்து நமக்கு என்ன, ஒரு பேராகிராஃப் வரும், அதுல இருந்து ரீட் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் போடணும். ஸோ a young woman was traveling in Italy. அப்போ ஒரு இளைய பெண் ஒருத்தர் இத்தாலி நாட்டில பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். She was in a street in Florence admiring some leather handbags in a shop window. அப்ப ஒரு கடையில கண்ணாடிக்குள்ள இருந்த லெதரால செய்யப்பட்ட ஹேண்ட்பேக்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அது எங்க, ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் இருக்கிற ஒரு வீதியில. ரைட். Suddenly an old woman touched her arm and said in Italian, "Excuse me, miss." அப்ப திடீர்னு சொல்லி இவ இப்படி பேக்ஸை பார்த்து நிக்கக்குள்ள ஒரு ஓல்டு உமன், ஒரு வயதான பெண்மணி அவட கையை தொட்டு இட்டாலியன் லாங்குவேஜ்ல சொல்றா, "எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப இதுக்கு இவ ரிப்ளை பண்றா, "எஸ்." ஆஸ்க் த யங் உமன். ஓ என்னன்னு சொல்லி எஸ்ன்னு சொல்லி இவ கேட்கா. "Wondering what this old woman wanted." அப்ப இந்த இந்த பொம்பளைக்கு வந்து என்ன வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட இவ எஸ் என்ன அப்படின்னு சொல்லி இவ கேட்கா. "Is there someone in your family, maybe your mother called Jennifer?" அப்ப அந்த ஓல்ட் உமன் வந்து கேட்கா, உங்களோட ஃபேமிலியில மேபி அது உங்களோட தாயாக இருக்கலாம், மதரா இருக்கலாம், ஜெனிஃபர்ன்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்கா. அவ சொல்றா, "எஸ்," said the young woman. "My mother's name is Jennifer. Why? How did you know that?" அப்ப இவ சொல்றா, எஸ், என் மதரோட நேம் தான் ஜெனிஃபர். ஏன், why, உங்களுக்கு எப்படி தெரியும், how did you know that அப்படின்னு சொல்லி. "Because you look exactly like the lady who taught me English when I was living in Boston in 1950." அப்ப ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, எனக்கு போஸ்டன்ல 1950ஆம் ஆண்டு நான் வாழ்ந்து கொண்டிருந்த போது எனக்கு இங்கிலீஷ் படிப்பிச்ச ஒரு பெண்மணி மாதிரியே நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓல்ட் உமன் சொல்றான். "That's strange," said the young woman. அப்ப இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "I come from Boston, but no one in my family is a teacher." அப்ப சொல்றேன், நான் போஸ்டன் நகரத்துல தான் வாரன், பட் எந்த ஃபேமிலியில யாரும் டீச்சர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றான். "Are you sure?" asked the stranger. "Pretty sure," she said, but feeling doubtful. அப்ப ஷுவர் ஆனா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்ட் உமன் கேட்கா. அவ சொல்றா, ஷுவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட அவ சொல்றான். அப்ப அடுத்த பேராகிராஃப்ல, "That night back at the hotel, the young woman phoned her parents home in Boston and she told her mother what had happened that day." அப்ப அவ அந்த நகரத்துல இருக்கிற அவளோட ஹோட்டலுக்கு போயிட்டு அவட பெற்றோருக்கு வந்து கால் பண்றா. போஸ்டன்ல இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்றா. கால் பண்ணி அவங்களோட மதர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. Her mother told her that for about 5 years in the 1950s, she had volunteered to help foreign students to learn English. அப்ப அவங்களோட மம்மி வந்து சொல்றாங்க, என்ன, 1950ஆம் ஆண்டுல 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டு மாணவர்களுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சு கொடுக்கறதுக்கு நான் வந்து வாலண்டியர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட மம்மி வந்து சொல்லியிருக்காங்க. "Many of them had come to America from Italy." அப்ப அவர்களில் பெரும்பாலானோர், many of them, எவர்களில் பெரும்பாலானோர், நாங்க ஆல்ரெடி யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், வெளிநாட்டு மாணவர்கள். அப்ப அந்த வெளிநாட்டு மாணவர்களில் பலர், many of them. அப்ப them சொல்ற அவர்கள் அப்படின்றீங்க பாருங்க, அது வந்து யாரை குறிக்குது, இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை தான் குறிக்குது இந்த ப்ரொனவுன். ஸோ மெனி ஆஃப் தெம் ஹேட் கம் டு அமெரிக்கா ஃப்ரம் இட்டாலி. அப்போ அவர்களில் பெரும்பாலானோர் இத்தாலியிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இப்ப கேள்விகளை பார்ப்போம்.
Underline the correct answer. What was the young woman doing in the street? அப்ப அந்த இளைய பெண்மணி வீதியில என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவ என்ன செஞ்சிட்டு இருந்த? கண்ணாடிக்குள்ள இருந்த சில ஷாப்ல இருந்த ஹேண்ட் பேக்ஸை வந்து அவ பார்த்துட்டு இருந்த. ஸோ அப்ப ஆன்சர் என்ன? வாஷிங் ஹேண்ட் பேக்ஸ் இன் ஷாப்ஸ். அடுத்தது, ஹூ வாஸ் ஜெனிஃபர்? ஜெனிஃபர் சொல்றது யாரு? ஜெனிஃபர் சொல்றது யாரு? அந்த யங் உமன் மதர். சரியானே? ஸோ த யங் உமன்ஸ் மதர். த ஓல்ட் உமன் வாஸ் டாக்கிங் அபவுட் ஹர். அப்ப அந்த வயதான பெண்மணி யார பத்தி பேசி கொண்டிருந்தா? அவட டீச்சரை பத்தி. ஸோ த ஓல்ட் உமன் வாஸ் டாக்கிங் அபவுட் ஹர் டீச்சர். அடுத்தது, the word them in line 12 refers to. 12வது லைன்ல இருக்கிற இந்த them யாரை குறிக்குது? அவர்களில் பெரும்பாலானோர் இத்தாலியிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்திருந்தார்கள். யார் அவங்க? அந்த இங்கிலீஷ் படிக்க வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அதாவது வெளிநாட்டில இருந்து வந்த அந்த மாணவர்கள் தான் இங்க them வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப யாரு? ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். Which sentence is correct according to the story? அப்ப இந்த கதைக்கு அமைய எந்த வசனம் சரியானது? A young woman meets an old woman who had taught her English. ஒரு இளைய பெண்மணி அவக்கு ஆங்கிலம் கற்பித்த ஒரு வயதான பெண்மணியை சந்தித்தார் இருக்கும். இல்லையே, அந்த இளைய பெண்மணியோட தாய் தான் ஓல்ட் உமனுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சு. அப்ப முதலாவது சென்டென்ஸ் வந்து wrong. The young woman's mother had taught English to the old woman in Boston. Boston நகரத்துல அந்த இளைய பெண்மணியினுடைய தாயார் இந்த ஓல்ட் உமனுக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சிருந்தாங்க. அப்ப கதைப்படி சரியான சென்டென்ஸ் எது? இந்த பி சென்டென்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப எட்டாவது கொஸ்டின் ரைட். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்குரிய எக்ஸசைஸ். சரியா? பேராகிராஃப்ஸ் எல்லாமே நீங்க தான் மேனுவலா எழுதி பழகணும். ஸோ 2 டாபிக்ஸ் இங்க இருக்குது உங்களுக்கு. ஹவு வி ஷுட் லுக் ஆஃப்டர் தி எல்டர்லி பீப்புள். எப்படி நாங்க வயதான மனிதர்களை வந்து வயதான ஆட்களை வந்து எப்படி நாங்க கவனிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு டைட்டில். 2வது டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஐ வாட்ச்ட். நான் பார்த்த ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி 2 தலைப்பு இருக்கு. ஸோ 50 to 60 வேர்ட்ஸ்ல இந்த 2 டைட்டில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி தரேன். அதோட இதுக்குரிய ஆன்சரையும் வந்து சாம்பிள் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு PDF போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்து நாங்க 2022 ஓரல் பேப்பர்ல பார்ட் 1ல 7 கொஸ்டின்ஸை வந்து நாங்க செஞ்சு பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாளைக்கு 9 o'clock நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.